ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்வாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இத்தனை வருடங்கள் கழித்தும் இந்த ஃபீல்டில் அவங்களால வந்து நிலைத்து ஒரு இடத்த பிடிக்க முடியுது. எப்படி வந்து பாகுபலி படத்திற்கு ஒரு ராஜமாதாவோ அந்த மாதிரி செம்பருத்தி சீரியலில் இவங்களை ஏற்றி நடித்த அந்த ரோல் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அரசி ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க அந்த நாடகம் முழுக்கவே. ஒரு எல்லாருடைய அட்ராக்ஷனையும் கேதர் பண்ணக்கூடிய ஒரு ரோல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக அவர்களுடைய பிறந்த தேதியின் ஆற்றலுமே வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக இதில் நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பாக்யலட்சுமி சீரியல்ல கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் மாதிரியான ஒரு அம்சம், ஆனால் அவர்கள் பக்கமுமே ஒரு சில நியாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நடித்து கொண்டிருப்பவர் தான் ரேஷ்மா அவர்கள். ரேஷ்மா அவர்களுடைய பிறந்த தேதி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 29ஆம் எண். இது நம்ம சென்ற பதிவுலையுமே இதே மாதிரி இந்த டெலிசீரியல்ஸ் பற்றின பகுதியில் நம்ம பேசியிருந்தோம்.